மக்களே வணக்கம், காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. இன்றைக்கி உள்ள வீடியோ யாருக்காகனா நம்ம கமெண்டர்ஸ்க்காக. கமெண்டர்ஸ் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, எல்லா இடத்துலையும் நல்லபடியாக பேசிட்டு வரீங்க, நல்லது, சந்தோஷமான ஒரு விஷயம், ஓகேவா? ஆனால் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்களே. நேற்று நான் சில விஷயங்களை பார்த்தேன், ஓகே, அது எனக்கு திருப்தி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூபருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நடக்கும், நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வர்றது வாய்ப்பு உண்டு, ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்டர்ஸ் போய் அங்கே உசுப்பேற்றி விடாதீங்க, புரியுதா? ஒரு விஷயத்துலேயும் என்கிட்டயோ இல்லை அங்கேயோ போய் உசுப்பேற்றி விடாதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் நில்லுங்க. ஆஸ் அ கமெண்டர்ஸ் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள், ஓகே. கூலாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கடந்து போங்க, இந்த மாதிரி சொல்கிறது ஓகே. ஆனால் அங்கே போயிட்டு ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், நேற்று ஒரு லைவில் என்ன போடுறீங்க, ஏய் ஷான்கிராஃப்ட், நீ இனிமேல் எங்களை பற்றி பேசாத, அப்படி பேசாதன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இது யூடியூப், சமூக வலைத்தளம். யார் என்ன பேசினாலும் அதுக்கு எதிர்கருத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது, ஓகேவா? அது என்னது, நம்ம பேசக்கூடாது, பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? புரியுதுங்களா மக்களே? புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் உசுப்பேற்றி விட்டு என்னமோ, ஏங்க இவ்வளோ நாளாக யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாளாக இந்த 1 வருஷமாக 1.5 வருஷமாக யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? யாருக்கிட்ட இங்கே உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானே நீங்களா? இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஷான்கிராஃப்ட் இருக்காளே, அவள் இங்கிட்டும் அங்கிட்டும் தாவிடுவா, அப்புறம் புரோக்கர்கிட்ட போயிடுவா, கருப்பிக்கிட்ட போயிடுவா. நீ பார்த்த, நான் புரோக்கர்கிட்ட போகிறத, கருப்பிக்கிட்ட போகிறத நீ பார்த்த. நீ நக்குறியா, நான் நக்குறேனா? நீ தான் எங்கெங்கே லைவ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போய் நக்குற. பேர் சொல்லி பேசுவேன் அப்புறம், புரியுதா? என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் அருகதை கிடையாது, புரியுதுங்களா மக்களே? உங்களுக்கெல்லாம் அருகதை கிடையாது. நாங்கள்லாம் ஒரே ஸ்டாண்டில் இருக்கோம், மாறி போகல, எங்கேயுமே மாறி யாருக்கிட்டேயும் போகலை, ஓகேவா? ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சால் வெளியே வந்துடுவோம். அதுதான் நாங்கள் இவ்வளோ நாளாக நான் செஞ்சிட்ருக்கிற ஸ்டாண்டும் அதுதான், ஓகேவா? ஒரு இடத்துல தப்பாக இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வெளியே வந்துடுவோம், அவ்வளோதான், புரியுதா? அப்புறம் நீ ஸ்பேனர் கொடுத்தீன்னா ஷான்கிராஃப் வருவா, ஸ்பேனர் கொடுக்காத, அது ஒரு ஸ்பேனர் பைத்தியம், நீ பார்த்த, அப்படி தானே? உங்கள்கிட்ட ஸ்பேனருக்கு ஊன்னு போட்டேனா? இல்லை கேட்குறேன், நல்லா கிழிப்பேன் பார்த்துக்கோ. நீ ஜால்ரை அடிக்கணுன்னா நீ ஜால்ரை அடிச்சுக்கோ, எங்களையெல்லாம் வச்சு பேசினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது. கமெண்டர்ஸாக பாருங்க, கமெண்டர்ஸாக இருங்க. ஏன் ஒருத்தங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு இந்த நெருப்பு மூட்டி விடுற வேலையை நீங்களாம் ரொம்ப பண்ணுறீங்க மக்களே, புரியுதா? ரொம்ப பண்ணாதீங்க, உங்களுக்கே கேடாக முடியும். சாபம் விடுற மாதிரி வச்சுக்காதீங்க, சரியா? ஷான்கிராஃப்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பார்க்குறீங்க? என்ன பேசுகிறீங்க? என்ன பார்க்குறீங்க? உங்களுக்காக தானே நாங்களும் பேசணும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே திருச்செந்தூரில் என்ன நடந்தது, கனகம்பட்டியில் என்ன நடந்தது, சில விஷயங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தானே? கூடயே இருந்து நக்கிட்டு இருந்தீங்க தானே? அப்புறம் இப்போ போய் உக்காந்துக்கிட்டு அவளுங்களாம் ஒன்றுமே பண்ணலை, சும்மா பேசிகிட்டு இருக்காளுங்க, வைத்தறிச்சல், ஓத்தா ஜனவரி, புரியுதா? தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நாங்கள் வேண்டாம், பிரச்சனை வேண்டான்னு விட்டுட்டு போகிறோம், ஓகேவா? வேண்டாம், சரி, உங்கள் வழியை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு போகிறோம். அங்கே என்ன போய் கமெண்ட்ஸ் நொட்டுறீங்க? இல்லை கேட்குறேன். இங்கேயும் தான் 1008 போடுறீங்க, வேண்டான்றேன். ஒருத்தருக்கு வம்பு மூட்டாதீங்க, கூல் பண்ண பாருங்கள், பிரச்சனை இல்லாமல் கூல் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு அங்கிட்டு போய் உசுப்பேற்றி விடுத்தோம், ஏய் ஷான், இனிமேல் எங்களை பற்றி பேசாதீங்க, பாவம், அது எங்களுக்கும் தெரியும், ஓகேவா? புரியுதா? பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வந்துட்டா அதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கும், புரியுதா? யூடியூபர்ஸ் என்றைக்குமே சண்டையை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்புறம் நாளைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்கேஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? இல்லை கேட்குறேன். எல்லாம் பண்ணாதீங்க மக்களே. இந்த அவங்கவுங்க புத்தியை காட்டிடாதீங்க, புரியுதா? நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்காதீங்க, புரியுதா? அப்போது ஷான்கிராஃபும் ஈஸ்வரியும் தேவைப்பட்டது, இப்போது ஷான்கிராஃபும் ஈஸ்வரியும் வந்து கெட்டதாக கண்ணுக்கு தெரியுதா? அப்படியா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? பார்க்குறதுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களுக்கெல்லாம் ரோஷமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? என் சேனலுக்கு ஒரு ஆள் 2 ஆள் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாலே போதும் என் லைவில், புரியுதா? லைவ் நான் ஒன்றும் கண்டினியூவாக போட போகிறது இல்லை, ஓகேவா? எனக்கு இஷ்டம் இருந்தால் போடுவேன், இஷ்டம் இல்லைன்னா போட மாட்டேன், நான் லீவ் எடுத்துக்குவேன், ஓகேவா? அதனால என்ன சொல்கிறது, நீங்களாம் கட்டாயமாக என் லைவுக்கு வரணும் இதுலாம் நான்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா? எனக்கு அது தேவையும் கிடையாது. கேட்கணுன்னா கேளுங்க, கேட்கல பிடிக்கல, ஷான்கிராஃபோட லைவை பார்க்க பிடிக்கல, ஷான்கிராஃப் அதில் ஒருத்தி சொல்கிறா, என்ன நாங்களாம் ஷான்கிராஃபோட லைவ்லாம் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணலை. உன்னை எவன் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னான்? நான் கேட்குறேன். உன்னை எவனாவது கூப்பிட்டு வலிக்குன்னு வந்து வெத்தலை பார்க்கலாம் வச்சு வாடி 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 என் லைவை சப்ஸ்கிரைப் பண்ணிடின்னு சொன்னேன்னா? ஏண்டி? இல்லை, நான் கேட்குறேன். இந்த சீஜான்னு ஒருத்தி வந்தாலே, ஏண்டி நீ எங்கெங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த? நீ இதே மன்னார்குடி பொண்ணு லைவ்லேயும் போய் நக்கிட்டு இருந்தது தானே? என் லைவ்லேயும் வந்து நக்கிட்டு இருந்தது தானே? அப்புறம் அங்கே போய் என்ன நொட்டை? எஸ், யூ ஆர் கரெக்ட் மேம். என்னடி? ஜாக்கிரதை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். இந்த சூடு ஏற்றி விட்ற வேலைலாம், உசுப்பேற்றி விட்ற வேலைலாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் பேரை சொல்லி கிழிப்பேன். புரியுதா? சீஜா உன்னதான். நான் பார்த்தேன் நேற்று. இன்னும் நிறைய பேரோட கமெண்ட்ஸு. இந்த உசுப்பேற்றி விட்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள், சரியா? புரியுதா மக்களே? நாங்கள் யாரையும் ஏசலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடுங்க, அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ஒதுங்குறோம்ல சொல்லிட்டு தானே ஒதுங்குறோம். அதே மாதிரி ஒதுங்கிடுங்க. அதை விட்டுட்டு என்னத்துக்கு எங்களே பற்றி போய் பேசிகிட்டு இருக்கீங்க? உண்மையிலே இங்கே யூடியூப்பில் யாருமே நல்ல குடி நாணயம் கிடையாது. நீ என்ன குத்தம் சொல்கிறதுக்கோ நான் உன்னை குத்தம் சொல்கிறதுக்கோ இங்கே யாருமே கிடையாது, புரியுதா? லிஸ்ட்டு எடுத்து விட்டோமா வண்டையாக வரும், புரியுதா? எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு வண்டையாக வரும், புரியுதா? யார் நீ என்ன குத்தம் சொல்கிறதுக்கு முன்னே உன்னோட முதுவை திரும்பி பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அங்கே எல்லாத்துக்குமே சராசைட்டுக்கு, ஓகேவா? நீ என்ன குத்தம் சொல்கிறேன்னா உன் முதுகு திரும்பி பாரு, நீ என்ன இவ்வளோ குத்தம் பண்ணியிருக்கேன்னு பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன சொல், அப்படி தான் வரும். அது தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கும், அது எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கேட்டாது, தமிழ் தெரியாது. நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இவ்வளோ தூரம் நடந்துருச்சுல, அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு அவங்கவுங்க போவோம். ஆனால் நீங்கள் கமெண்டர்ஸ் தயவு செய்து உசுப்பேற்றி விடாதீங்க, போகிறீங்களா? நல்லபடியாக ஹாப்பியாக ஒரு லைவில் போய் பேசிட்டு போயிட்டே இருங்க. பிடிக்கலையா போகாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, அதுதான் நல்லது, சரிங்களா? நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா, லைவுக்கு வந்தீங்கன்னா லைக் போடுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், ஓகேங்களா? நீங்கள் வரலைன்னு நாங்கள் அழுவ போகிறதும் இல்லை, நீங்கள் போயிட்டீங்கன்னு நாங்கள் குத்த வச்சு உட்காந்துட்டு ஐயோ என் லைவுக்கு யாருமே வரலையே, போயிட்டாளுங்களே அப்படின்னு அழுவ போகிறதில்ல. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட பிச்சை வாங்கி நாங்கள் சாப்பிட்ணுன்னு கிடையாது, இல்லையா? நாங்கள் வந்தோம், ஒரு விஷயத்த பண்ணோம், புரோக்கரை பற்றி தட்டி கேட்டோம், அவனுக்கு செய்ய வேண்டிய சில வேலைகளை செஞ்சோம், அவ்வளோதான், ஓகேவா? எங்களால் முடிஞ்சுது, உங்களால் முடிஞ்சது நீங்கள் பாருங்கள், புரியுதா? ஓகேவா மக்களே? சரியா? அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நேற்று உள்ள பேலன்ஸ் இது, ஓகேவா? பேலன்ஸை சொல்லிட்டேன்னா முடிஞ்சிருச்சா? இனிமேல் அவங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம், சரியா? நாங்கள் வந்து புரோக்கரை எதுக்குறோமா எதுக்கலையா அது எங்களோட இஷ்டம். புரோக்கர் எங்களை பற்றி பேசினான்னா அவனை கிழித்து வச்சு செய்வோம், என்னை பற்றி பேசினான்னா வச்சு செய்வேன், ஈஸ்வரி பற்றி பேசினா ஈஸ்வரி வச்சு செய்யும். ஆனால் மற்றவங்களை பற்றி நாங்கள் பேச போகிறது கிடையாது, ஓகேவா மக்களே?
சரியா? இதுதான் என் கருத்து. ஹாப்பியாக ஜாலியாக எல்லா லைவுக்கும் போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்க. ஓகேவா? யார் உங்களை கேட்க போகிறா? உங்கள் வீட்டு காசு, உங்கள் வீட்டு இன்டர்நெட்டு, உங்களோட டாட்டா, நீங்கள் போய் எல்லா லைவும் பார்க்க போகிறீங்க. ஸோ பி ஹாப்பி. ஓகே, கோல் மூட்டாதீங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? கவனமாக இருங்க. டேக் கேர் மக்களே. பாய். ஹேவ் அ நைஸ் டே.